ஓம் நமச்சிவாய். என்னாருடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி மாதத்தில் மிதுன ராசியை பற்றி சிலவற்றை பார்ப்போம். மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவான். வித்யாகாரகன், கல்வி செல்வத்திற்கு அதிபதி, பச்சை நிறத்திற்கு உரியவன், சொல், வினை, கலை, இலக்கியம் இவைகளுக்கு சொந்தக்காரன், கணிதம் அனைத்திற்கும் மேலாக ஞாபக சக்தியை கொடுத்து முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியவன். எல்லா செல்வங்களையும் தாண்டி கல்வி செல்வம் ஒருவனுக்கு இருந்தால் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த லக்னம் ராசி இவைகளில் பிறந்தவர்கள் உயரமாகவும் அகண்ட நெற்றி உடையவர்களாகவும் மத்தியில் கோடு போன்றும் இருக்கும். இவர்கள் அச்சம் மிகுந்தவர்கள், ஆச்சார அனுஷ்டானங்கள் பெற்று திகழ்வார்கள், பேச்சில் தெளிவாக இருப்பார்கள், மற்றவர்களை கவரும் தன்மை உள்ளவர்கள், அதிகம் தாய்மாமன் மேல் பற்று உள்ளவர்கள், எந்த விஷயத்தையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் வீட்டில் எதையாவது செய்து அதில் பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடைவார்கள். நீண்ட ஆயுள் உள்ளவர்கள். அதாவது ராசி அதிபதி புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இவைகள் அனைத்தும் முழுமையாக நடக்கும். மற்றபடி லக்னம் அல்லது ராசி இவைகளில் புதன் அமர்ந்தால் நல்ல குணம், நல்ல மனம், மனிதாபிமானம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். கல்வி, கேள்வி இவைகளில் அதிகம் நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரத்திலும் சிறப்பு பெற்று இருப்பார்கள். மற்றவர்களிடம் அன்பாகவும் பாசமாகவும் மரியாதையாகவும் பேசுவார்கள். எப்பொழுதும் தன்னை சார்ந்தவர்களை மட்டுமே அதிகமாக மதிக்க வேண்டும் என்பது இவருடைய எண்ணம். தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பார்கள். சண்டை சச்சரவு அடியில் தள்ளி இவைகளுக்கு செல்ல மாட்டார்கள். வந்தாலும் விட மாட்டார்கள். மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். எதையாவது கண்டுபிடிக்கும் குணமுடையவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். சில நேரங்களில் குணம் மாறும் தன்மையும் உண்டு. எழுத்து, பத்திரிகை, ஆசிரியர், ஜோதிடம் இது சம்பந்தமான தொழில்களிலும் கணினி வழியிலும் தொழில் அமைத்து முன்னேற்றம் அடைவார்கள். அதிகம் பிரயாணம் செய்ய விரும்புவார்கள். இவைகளுக்கு பெரும்பாலும் நரம்பு தளர்ச்சி நோய்கள் ஏற்படலாம். எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பதுடன் மற்றவர்களை திட்டிக் கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களை சோதித்து பார்க்கும் குணமுடையவர்கள். செய்யும் தொழில் கவனமாகவும் கராராகவும் இருப்பார்கள். திரித்து பேசிய மற்றவர்களை வீழ்த்தும் கபடதந்திரக்காரர்கள், சுயநலவாதிகள். வாழ்க்கை வாழ்வதற்கே என்றும் நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று மற்றவர்களுக்கு சொல்வார்கள். இவர்கள் கணிதம், ஜோதிடம், ஆராய்ச்சி துறையில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில், அதாவது மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3ஆம் 4ஆம் பாதங்களில் செவ்வாய் பகவான் சாரத்தில் அமர்ந்ததால் உஷ்ணம் மற்றும் பித்த நோய் உள்ளவர்களாக இருப்பார்கள். முரட்டுத்தனமும் பிறரை துன்புறுத்தும் சூழ்நிலையும் உண்டாக்கும். எதற்கும் அறியாதவர்கள், மன அழுத்தம் உள்ளவர்கள். அவர்கள் உடலில் தீக்காயம், காயவிடு போன்ற சில சிம்டம்ஸ்கள் காணப்படும். பிறரை அடக்கக்கூடியவர்கள், முன் யோசனையுடன் இருப்பார்கள். எடுத்த காரியங்கள் அனைத்தும் எதிர்ப்பும் தோல்விகளையும் சந்திப்பார்கள். இவைகளுக்கெல்லாம் ராசிக்கு 12 குரு பகவான் அமர்ந்ததால் எவ்வளவு கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுப்பதாக இருக்கிறது. இதற்கு முருகப்பெருமானின் அருள் கொண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்தால் மேற்கூறியவர்கள் அனைத்தும் மாறி நடக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும் பிறந்தவர்கள். திருவாதிரை நட்சத்திரம் என்றாலே ராகு பகவானுடைய சாரம் பெற்றது. ராசிக்கு 10 ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்ததால் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். கூடுதலாக சில தொழில்கள் தொடங்க திட்டமிடுவார்கள். ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்ததால் கல்வியிலும் ஆர்வம் அதிகம் உண்டு. இசைத்துறையில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதன் மூலம் ஜீவனத்திற்கு பொருள்வரவும் பணவரவும் கிடைக்குங்க. இவைகளுக்கிடையே வருமானம் அதிகரிக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் விரயம் அதிகமாக நடக்குங்க. அதனால் ஆரோக்கியமும் கெடும். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். இதனுடைய 3 பாதங்கள் இந்த மிதுன ராசியில் இருக்குங்க. இதனுடைய அதிபதி குரு பகவான். குரு பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆரம்ப திசை குரு திசை தான் வரும். இந்த குரு பகவான் ராசிக்கு 12 அமர்ந்து இந்த ஆடி மாதத்தில், அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் 12 அமர்ந்ததால் வீண் விரயங்களும் வீண் அலைச்சல்களும், தேவையற்ற வம்பு, சண்டை, மனக்கஷ்டம், காரியத்தடை, வேலை வாய்ப்பில் சிக்கல் இது போன்று இருந்தால் கவலைப்பட வேண்டாம். வியாழக்கிழமை அன்று குரு பகவானை மனதில் நினைத்து
கொண்டைக்கடலை மாலைகளை குரு பகவானுக்கு செலுத்தினால் அதிலிருந்து வரும் துயரங்கள் நம்மை விட்டு விலகும். சுக்கிர பகவானுடன் சேர்ந்து சகோதரஸ்தானாதிபதி சூரியனுடன் சேர்ந்து ராசிக்கு 2 இருப்பதால் அதிர்ஷ்டம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். பொருள் சேர்க்கை பெற்று வாழ்த்தெறிந்தவர்களாகவும் இருப்பார்கள். மனைவி வகைக்கும் மனைவி குடும்பத்திற்கும் அமைதி சந்தோஷம் இவைகள் மாறி மாறி இருக்கும். மனைவியுடன் தேவையற்ற வார்த்தைகளால் சண்டை ஏற்படும். எப்பொழுதும் அடுத்தவரிடம் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். வம்பு வழியில் சிக்க நேரிடும். மற்றவர்களை திசை திருப்பி அவர்கள் வழிக்கு கொண்டு வருவார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். ராசிக்கு சகோதர ஸ்தானாதிபதி சூரியன் சுக்கிரன் அதாவது 5க்கும் 12க்கும் அதிபதியாக சேர்ந்து இருப்பதால் சகோதர சகோதரிகள் சிறப்பாக வாழ்வார்கள். அவர்களால் சில இடையூறுகளும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளால் சில சிக்கல்கள் வந்து போகும். ராசிக்கு 4ஆம் இடம் அதாவது சுகஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு அதிபதி வீடான கன்னியில் அமர்ந்து சுகத்தை கெடுப்பதாக இருந்தாலும், அதாவது கல்வி, வீடு, வண்டி வாகன சேர்க்கையில் சிறிது தணிக்கைகள் ஏற்பட்டாலும் விரயஸ்தானத்தில் உள்ள சஷ்டியாதிபதி மற்றும் லாபாதிபதியுடன் சப்தமாதிபதி மற்றும் ஜீவனஸ்தானாதிபதி ஆகிய குரு பகவான் இருவரும் கூடி விரயத்தில் அமர்ந்து 5ஆம் பார்வை மூலம் குரு பார்வை கிடைக்க தடைபெற்ற அனைத்தும் முன்னேற வைக்கும். ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மற்றும் விரையாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் ராசிக்கு 2 அமர்ந்ததால் ஜாதகர் நயமாக பேசி காரியத்தை சாதிப்பார். மற்றும் சுக்கிரனுடன் சூரியன் புதன் சேர்க்கையில் உள்ளதால் பூர்வ புண்ணியத்தில் போகங்களும் யோகங்களும் நல்ல அறிவுள்ள கல்வி ஞானம் பெற்ற குழந்தைகளும் ஆடி மாதத்தில் பிறப்பதுடன் அழகாகவும் பெண் குழந்தைகளே அதிகமாகவும் பிறக்குங்க. ராசிக்கு 6ஆம் இடம் அதாவது சஷ்டமாதிபதி வீட்டை 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் 6க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இருவரும் கூடி 7ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை அதாவது சஷ்டியாதிபதியை பார்க்க நோய்கள் விலகும். ருணம் ரோகம் இவைகளில் சரி செய்து வருமானத்தை அதிகரிக்கும். தொழிலில் சிறந்த முன்னேற்றங்களை கொடுக்கும். சில வழிகளில் போனஸ் போன்ற வருமானத்தையும் அதிகரிக்கும். சர்வ மங்கள யோகங்களும் கிடைக்கும். சப்தமாதிபதி குரு செவ்வாயுடன் சேர்ந்ததால் மனைவி வழியில் சில சொத்துக்களும் மனைவியுடன் பிறந்த உடன்பிறப்பால் நன்மைகளும் ஏற்படும். அடுத்து ராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி இவர் 2 ஆகிய சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து ஆயுள் மற்றும் மாங்கல்ய பாக்கியங்களை கொடுத்து விட்டு சென்ற திருமண வாழ்க்கைகள் தடைபெற்ற திருமணங்கள் தேடி வருங்க. மாங்கல்ய பாக்கியமும் சேரும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தந்தை வழியில் ஏற்பட்ட தடைகள் தாண்டி தந்தையால் முன்னேற்றம், முன் பிறந்த சகோதரர்களால் முன்னேற்றம், வாழ்க்கை, கல்வி இவைகள் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். ஜீவனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தொழில் சில முன்னேற்றங்களும் அதனால் அதிர்ஷ்டங்களும் கூடுதலான தொழில் வளர்ச்சியும் உருவாக்க நேரிடும். நன்றி, வணக்கம்.